அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மேரிஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு என்ற கிச்சனில் நான் உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால், சுவையான பச்சை பயரையும் அதோட ஆரஞ்சு பருப்பையும் வச்சு ஒரு அட்டகாசமான தோசை புளிக்க வைக்காமல் உடனே செய்து சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு தோசை எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறேன். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல் நீங்கள் எந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா இருந்தால் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும். இப்போ வாங்கோ வீடியோக்குள்ளே போய் இந்த பயரையும் பருப்பையும் வச்சு எப்படி தோசை செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ இந்த தோசை செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சை பயர் எடுத்துருக்கிறேன், முழு பயறு. இதோட ஒரு கப் ஆரஞ்சு கலர் பருப்பு எடுத்துக்கிறேன். பாருங்க, இது எங்களுக்கு கண்ண நேரம் ஊற வைக்கணும், புளிக்க வைக்கணுமென்ற ஒரு பிரச்சனையுமே இல்லை. நாங்கள் இப்போ காலமாக தோசை வேணுமென்று நெச்சமென்று சொன்னால் நைட்டுக்கு மத்தியானம் அதான் ஊற விட்டோம்னு சொன்னால் ஒரு 4 மணித்தியாலம் மட்டும் ஊறினா போதும். அதுவும் 4 மணித்தியாலம் ஊறுறதுக்கு காரணம் இந்த பயறு கொஞ்சம் கடுமையாக இருக்கும். அதனால தான் தனியாக பருப்பில் செய்கிறதா இருந்தால் 4 மணித்தியாலம் ஊற விட தேவையில்லை. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் கலந்து வடிவாக 4 தண்ணியில் கழுவி எடுத்துட்டேன். இப்போ இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு நாங்கள் தண்ணி விட்டு ஒரு 4 மணித்தியாலம் ஊற வைப்போம். இப்போ 4 மணித்தியாலம் கழித்து பாருங்க, நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை வடிவாக நல்லா பட்டு போல் அரைச்செடுப்போம் ஒரு மிக்சியில் போட்டு. இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு தண்ணியும் விடையில அந்த ஊற வச்ச தண்ணி தான் விட்டுருக்கிறேன். அதோட 3 பல்லு உள்ளி, சின்ன இஞ்சி துண்டு போடுறேன். இது எதுக்காகன்னு சொன்னால் பருப்பில் நிறைய வாய்வு தண்ணி இருக்கும். ஸோ இது நாங்கள் போட்டோம்னு சொன்னால் அந்த வாய்வுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு உதவும். இப்போ பாருங்க, இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதுதான் இதன் பக்குவம். பாருங்க, எடுத்து காட்டணும் உங்களுக்கு. இப்போ இப்படி பட்டு போல் நல்லா அரைச்சி பட்டுருக்குன்னு சொல்லி இதுதான் இதன் பருவம். இதை வேறொரு இடத்துல மாற்றிட்டு வடிவாக உப்பு போட்டு இதை கிளப்போம். நான் சொன்ன மாதிரி முதல்ல ஏற்கனவே இதில் நாங்கள் இனி புளிக்க வைக்கணுமோ இதண்டோணுமோ ஒன்றும் செய்ய தேவையில்லை. உடனடியாகவே தோசையை சுட்டு சாப்பிடலாம். அதே நேரத்தில் இந்த சத்தான தோசையும் இதில் மாக்களோ இதுகளோ ஒன்றும் கிளக்கல. ஸோ தோசைகளில் பல விதம், இது ஒரு விதம். பாருங்கோ, ஒரு அரை கப் தண்ணி விட்டு அந்த மிக்சியை அலசி ஊற்றுறேன். இதுக்குள்ள இவ்வளவு தான் இதுக்கு நான் பாவிச்ச தண்ணி. இதை வடிவாக எல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி உப்பு அவரவர் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்கோ. இப்போ இது எல்லாத்தையும் வடிவாக நல்லா கலக்கி எடுப்போம். இப்போ பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் தண்ணியை பனிக்கிட்டு இப்போ இந்த தோசையை அதில் ஊற்றி எடுப்போம். இந்த தோசைக்கு நீங்கள் பச்சை சம்பல், சிவப்பு சம்பல், தக்காளி சட்னி, மீன் கறி எதெண்டாலும் உங்களுக்கு விரும்பினதை வச்சு சாப்பிடலாம். அவ்வளவு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கோ. இப்போ இதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட போகிறேன். மேலால் கொஞ்சம் முருகலாக வர்றதுக்காக தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லா முருண்டு அதோட நல்ல வாசமும் சுவையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களோட அட்டகாசமான சுவையான தோசை ஒரு நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டுது. இப்போ தான் மற்ற பக்கம் திருப்பி போடுவோம். உங்களுக்கு முருகலாக வேணுமென்னு சொன்னால் உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கோ. இப்போ மற்றது இதுக்கு இட்லி பொடியும் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். அதுவும் நல்ல சுவையாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன பிள்ளைகளுக்கும் செய்து கொடுத்து பாருங்கோ, நல்லா சாப்பிடுவினோம். இப்போ நான் இன்றைக்கு இதுக்கு கத்தரிக்காயும் கடலையும் போட்ட கறி தான் செய்திருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன கறிகள் நார்மலாக தோசைக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் செய்து சாப்பிட்டு கொள்ளலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா தோசைகளையும் சுட்டு எடுத்துட்டு இனி என்ன சாப்பிட வேண்டியதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்க, நான் கத்திரிக்காய் கடலை போட்டு தான் கறி வச்சுக்கிறேன் இன்றைக்கு இந்த தோசைக்கு. இது நல்ல சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கோ.
இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு அட்டகாசமான புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.